உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் பலியாம், கொடைகள் பெறுவது தகும் பலியாம். குறையினை போக்கும் கோவலியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்றியின் பலியை செலுத்திடவாய். நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மக்கள் அனைவருமே களிப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமைச்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரோபாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரோபவாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்கிறான். பின்பு அமைச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே. ஏனெனில் இது அரசின் புனித இடம்.
அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அம்மைச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை, அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. Alleluia, 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 Alleluia. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவனிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தையும் மகனும் மளிகை சாமான்களை வாங்குவதற்காக கடைக்கு போகிறார்கள். அவர்கள் அங்கு சென்று தந்தை மளிகை சாமான்களுடைய லிஸ்டை வாசிக்க ஒவ்வொன்றாக மகன் வாங்கி பையிலே அடுக்கிக் கொண்டே இருக்கிறான். தங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த பைகளை தூக்கிக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு போகிறார்கள். தந்தை 2 பைகளை தூக்கிக் கொண்டார். தன்னுடைய மகனுக்கு ஒரு பையை அவர் கொடுக்கிறார். இவர்கள் இருவரும் பைகளை சுமந்து கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற வழியில் வழிப்போக்கர் ஒருவர் அந்த சிறுவனை பார்த்து, தம்பி, நீ எடுத்துக்கொண்டிருக்கிற பை மிகவும் கடினமாக உனக்கு இல்லையா, பாரமாக இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு அந்த சிறுவன் இவ்வாறு அழகாக பதில் சொன்னானா, என்னுடைய தந்தைக்கு தெரியும் நான் எவ்வளவு பலுவினை சுமக்க முடியும் என்று. என் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வை இன்றைய இறைவார்த்தையோடு நான் பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். இன்றைய இறைவார்த்தையில் 4 மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் அமைந்திருக்கிறது. ஒன்று, முடக்குவாதமுற்றவனை சுமந்து கொண்டு வந்தவர்கள். இந்த இடத்தில் முடக்குவாதமுற்றவன் அந்த மனிதர்களை பார்த்து, எனக்கு உதவி வேண்டும், உதவி செய்யுங்கள் என்று கேட்டானா இல்லையா என்பது தெரியவில்லை, குறிப்பிடவில்லை. ஆனாலும் கூட அந்த சில பேர் நம்பிக்கையின் காரணமாக இயேசுவின் மீது கொண்ட முழுமையான விசுவாசத்தின் அடிப்படையில் இதோ இந்த முடக்குவாதமுற்றவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால் நம்பிக்கையோடு அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் என்பது வேறு. அதே நிலையில் நமக்காக பிறர் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த ஜெபம் இறைவனால் கேட்கப்படுகிறது என்பதுதான் முதல் செய்தி. அந்த ஜெபம் இறைவனால் கேட்கப்பட்டு அது நிறைவான ஆசீர்வாதமாய் அருளால் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நிலையில் பொருள் உதவியோ அருளுதவியோ ஜெபமோ பிறருக்கு தேவைப்படும் போது தாராள உள்ளத்தோடு நாம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை இவர்களுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, அதே இடத்தில் நின்று கொண்டிருந்த மறைநூல் அறிஞர்கள், அவர்களுடைய மனநிலை சற்று வித்தியாசமான மனநிலையாக இருக்கிறது. என்ன மனநிலை என்றால், குறை கண்டுபிடிக்கிற மனநிலை. நம்முடைய நல்வாழ்வு பிறருக்கு எவ்வாறு பொறாமையை தருகிறது, பொறுத்துக் கொள்ள முடியாததாக மாறுகிறது என்பதை இவர்களுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய நன்மைத்தனமும் பிறருக்கு வயிற்று எரிச்சலை கொடுக்கும். அதற்கு சிறந்த உதாரணம் தான் மறைநூல் அறிஞர்கள். ஆண்டவர் அந்த முடக்குவாதமுற்றவனை குணப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார், அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆனாலும் கூட பாவங்களை மன்னிப்பதற்கு இவருக்கு எப்படி உரிமை வந்தது என்று அவர்களுக்குள் பேசிக் கொள்வதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, பிறருக்கு நன்மை செய்கிற போது தாராள உள்ளத்தோடு நாம் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அதை விட்டுவிட்டு குறை சொல்லிக் கொண்டிருப்பதோ வயிற்றெளிச்சலோடு இருப்பதோ நமக்கு நல்லதல்ல என்பதை மறைநூல் அறிஞர்களுடைய வாழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி மிகுந்த அதிகாரத்தோடு எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அச்சப்படவில்லை. மறைநூல் அறிஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, நம்மை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்கிற நினைவு அவருக்குள் இருக்கவில்லை. மாறாக கடவுளுடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என் அன்பிற்குரியவர்களை இந்த அற்புத அதிசயத்தை அவர் செய்வதை நாம் காணுகிறோம். மிகுந்த வல்லமையோடு அதிகாரத்தோடு அவர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நமக்கும் அந்த துணிவு வேண்டும். அந்த துணிவு எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், இறைவார்த்தையில் நாம் முழுமையான கவனம் செலுத்தும் போது, அவற்றை நம்முடைய வாழ்வாக மாற்றும் போது, பரிசுத்த ஆவியார் நமக்குள் இருந்து செயல்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றிருந்த வல்லமை, அவரிடம் இருந்த அந்த துணிவு நம்மிடத்திலும் இருந்து செயல்படும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த நிகழ்வின் வழியாக. நான்காவது, என் அன்பிற்குரியவர்களே, முடக்குவாதமுற்ற மனிதன். அவனை இந்த இடத்தில் பார்க்கிறோம். அமைதியான நிலையிலே அவன் இருக்கிறான்.
ஆனால் ஆண்டவருடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது உடனடியாக எந்த கேள்வியும் கேட்காமல் மக்கள் முன்பாக ஒரு சாட்சியாக அவன் எழுந்து போவதை நாம் காணுகிறோம். சாட்சியாக அவன் போகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை உள்ளது என்பதை அங்கிருக்கிற மற்ற மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். மண்ணுலகில் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுமகனுக்கு உரிமை உண்டு என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறி நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய அந்த இரத்தத்தினால் மட்டும்தான் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட உன்னதமான படிப்பினைகளை எடுத்து தருகின்ற நற்செய்தியாய் இறைவார்த்தையாய் அமைந்திருக்கிறது இந்த நாள். இந்த படிப்பினைகளை நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு வாழ்வில் கடைபிடித்து நல்லவர்களாய் வாழ ஆண்டவருடைய ஆசீரோடு அடியெடுத்து வைப்போம். ஆமென். உள்ளங்கள் உயிர்த்த எழ உன்னோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்த எழ உன்னோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் என்பராகங்கள், இதய உணர்வுகள் என்பராகங்கள் எல்லாம் உங்கள் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பார்வையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக உணையில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா, இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா. கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா, இன்றும் என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனால் முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இறை ஆற்றலோடும் வல்லமையோடும் செயல்பட சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மா பாவம் எமை மேவாமல், மா பாவம் எமை மேவாமல் காவாயே அருளீவாயே. கன்னி மாதாவே சரணம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களம் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.